இன்னைக்கு திடீர்னு பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபாலோ ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா RBI கொண்டு இருக்கிற ஒரு நியூ ரூல் தான். என்ன ரூல் அப்படின்னா ECL எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ் அப்படிங்கிற ஒரு நியூ ரூலை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வாராக்கடனா இருக்கிறது எல்லாமே NPA-வை கன்சிடர் பண்ணுவாங்க இல்லையா? ஆனால் இந்த ரூலுக்கு அப்புறம் ஒரு லோன் வந்துட்டு டிஃபால்ட் ஆக போகுது அப்படின்னா அதை முன்கூட்டியே கணிச்சு அந்த பேங்க்ஸ் வந்துட்டு அதுக்குண்டான நிதியை தனியாக ஒதுக்கி வைக்கணும், ப்ரொவிஷனிங் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கிளியராக சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அன்செக்யூர்ட் லோன்ஸ் வாங்குறதே கஷ்டமாகும். பர்சனல் லோனு, கிரெடிட் கார்டு லோன்ஸ் எல்லாம் வந்துட்டு கஸ்டமர்ஸ் வாங்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கறத ஒரு நிதர்சனமான உண்மை. கோல்டு லோனு அண்ட் ஹோம் லோன்ஸ் எல்லாத்துக்குமே 1.5% வரைக்கும் பேங்க்ஸ் வந்துட்டு ப்ரொவிஷனிங் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. PSU பொதுத்துறை வங்கின்னு சொல்றது எல்லாமே 5% இருந்து 10% வரைக்கும் ஃபால் ஆகும். ப்ராஃபிட் மார்ஜின் டைரக்டா அடி விழுவும். இது வந்து ஒரு நெகட்டிவ் தான். ப்ராஃபிட் மார்ஜின் டைரக்டா அடி விழுந்துச்சுனாலே ஸ்டாக்ஸ் ஃபால் ஆகும். இந்த ரூல் வந்துட்டு 2027 ஏப்ரல் 1 இருந்து தான் அமலுக்கு வருது. ஆனா இதை வந்துட்டு மார்க்கெட்டு இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் சேலஞ்சா எடுத்துட்டு தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபால் ஆகுது. டெக்னிக்கல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு 55,500 400 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா ஸ்டாக்ஸ் ஃபால் ஆகும். இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணும் அப்படின்னா குவாலிட்டி கம்பெனிஸ் எல்லாமே ஈஸியாக சர்வே ஆகும். அதாவது HDFC, ICICI, SBI மாதிரி லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், குவாலிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாமே வேறு நாட்களில் ஈஸியாக சர்வே பண்ணுவாங்க. ஸ்மால் கேப், மிட் கேப் ஸ்டாக்ஸில் ஏவரேஜான பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்குமே ப்ராஃபிட் மார்ஜின் டேரக்டாக அடி விழுகிறதுனால இது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரேடர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு கிளாரிட்டியாக ட்ரேட் பண்ணுங்க. இன்வெஸ்டர்ஸ் இருக்கீங்கன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ் அண்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பெஸ்ட்டாக கொடுக்குற ஸ்டாக்ஸை மட்டும் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நமக்கு சேஃப்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.